ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் நம்மளுடைய அக்வாரியம் நடக்கக்கூடிய சில பல தொந்தரவுகள், ஸோ அதனால ஃபிஷ்ஷுக்கு ஏற்படக்கூடிய சில பல ப்ராப்ளம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் டைம் வந்தாலே நடக்கக்கூடிய முதல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூஸ் தான் வந்து நம்மளோட ஃபிஷ் டேங்க் வந்து நடக்கும். ஸோ அது யாருக்கு வந்து அதிகப்படியாக நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் வந்து பாண்டு செட்டப்பில் வச்சு ஃபிஷ் வளர்க்கக்கூடிய பர்சனுக்கும், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வளர்க்குறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து டைரெக்டாக சன்செட் படுற மாதிரி வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டெம்பரேச்சர் இஷ்யூஸுங்கிறது வந்து அதிகப்படியாக நடக்கும். அதே மாதிரி அதிகப்படியாக ஃபிஷ்ஷஸ் வந்து சாகிறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியாக சாகும். டக்குன்னு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை ஆயிரும். ஸோ இறங்கவே இறங்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா வந்து நம்மளுடைய வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கனால வந்து டெம்பரேச்சர் குறையறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியாக ஃபிஷ்ஷை வந்து சடனாக இறக்குறது. நம்ம வந்து ரூமில் தான் ஃபிஷ் டேங்க் வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப டெம்பரேச்சர் இஷ்யூஸ் வந்து வெளியே அடிக்கிற மாதிரி வந்து உள்ளே வந்து இருக்கவே இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு ஃபிஷ் டேங்க் வளர்க்கக்கூடிய பர்சனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தொந்தரவு வராது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணக்கூடிய சில பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லனாக இருக்காங்க. பிரதர், என்னோட ஃபிஷ் டேங்க் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றலாமா அல்லது வந்து ஐஸ் க்யூப்லாம் வந்து ஃபிஷ் டேங்கில் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருமே பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி வரைக்குமே தாராளமாக தாங்கும். ஸோ 35-36க்கு மேலே போகும்போது தான் கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகுமே தவிர்த்து, ஸோ 35க்கு மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டெம்பரேச்சர் வந்து ஏறாது. ஏன்னா ரூமுக்குள்ள வச்சு நம்ம வளர்க்குறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து 35க்கு மேலே போகாது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து ஹீட்டர் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டர் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன்னா வந்து 32 வரைக்கும்லாம் வந்து ஹீட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் சாதா ஹீட்டர்லாம் வாங்கினீங்கன்னா 32 டிகிரி வரைக்கும்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 35 டிகிரிக்கு வந்து அது ஒர்க்கே ஆகாது. ஸோ ஹீட்டை வந்து தயவு செஞ்சு இந்த சம்மர் டைமில் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து ஏசி போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து ஏசி போகிற டைமில் ஹீட்டை வந்து போட்டு வச்சுருங்க. ஏன்னா ஏசியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப கூலிங் ஆகிரும். ஸோ அந்த வாட்டர் கூலிங் ஆச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ஏசி யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீட்டர் போட்டுக்கலாம். ஆனால் வந்து 99% வந்து சம்மரில் வந்து ஹீட்டர் யாரும் போட தேவையில்லை. ஸோ இந்த சம்மர்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக வந்து ஃபிஷ் டேங்கோட வாட்டர் வந்து எவாபரேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எவாபரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வந்து நீங்கள் ஒரு டாப் ஃபில்டர் போட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மேலே போகுது, மேலேருந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஆகிட்டே இருக்கனால வந்து அந்த சைக்கிளிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜக்கு 3 ஜக்கு, அதாவது ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா குறையும். அதுவே வந்துட்டு நீங்கள் டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க, சம் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஏன்னா சம் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மோட்டர் செக்ஷன் வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். அதுக்கு காரணம் வந்து எங்கேயோ லீக்கேஜ் இருக்குதோ இல்லை வேறு மீன் ஏதாவது நிறைய தண்ணி குடிக்குதோ அப்படிங்கிற காரணம் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாட்டர் வந்து எவாபரேஷன் ஆகும். அது இல்லாமல் சைக்கிளிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவாபரேஷன் அதிகப்படியாக இருக்கும். அது இல்லாமல் மோட்டரும் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஹீட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கனால உள்ளே போய் வரக்கூடிய வாட்டர் வந்து சீக்கிரமாக எவாபரேட் ஆகிரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து வாட்டர் குறையும் போது வந்து சம்ப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் வாட்டர் குறையாது, சம்பில் தான் தண்ணி குறையும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சம்ப் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து டெய்லியுமே வந்து ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் வந்து டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து டாப் ஃபில்டர் வளர்க்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர் 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா டாப் அப் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டாப் அப் பண்ணாமல் விட்டிங்கன்னா வாட்டர் லெவல் இறங்கி பார்த்தீங்கன்னா உப்பு கரை வந்து கீழே கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து டாப் அப் வந்து ரெகுலராக டெய்லி மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் ஊற்றிடுங்க. சம்பில் வந்து எவ்வளோ குறையா இருக்குதோ அதுக்கு நீங்கள் வந்து ஊற்றி விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் போடுறதோ அல்லது வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றுறதோ அல்லது வந்து கூலிங் ஃபேன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதோ பார்த்தீங்கன்னா சின்ன டேங்குக்கு தான் வந்து யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றக்கூடாது, ஐஸ் க்யூப்லாம் போடக்கூடாது. கூலிங் ஃபேன் வைக்கிறேன், சில்லர் வைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு சின்ன டேங்க்கு தான் வந்து சூட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய 5 ஃபீட் டேங்குக்கெலாம் வந்து நான் வந்து ஒரு கூலிங் ஃபேன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து கூலிங் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஸோ நார்மலாக நீங்கள் விட்டிங்கனாவே ஃபிஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வே ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து எதாவது டெம்பரேச்சர் இஷ்யூஸ் ஆகுமோ பிடிக்குமோ சொல்லிட்டு எதாவது மிக்ஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணால் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எப்பயும் போல உங்கள் ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். ஸோ எதுவுமே ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸுங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக இறக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸுங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ணதில்லை. எப்பயும் போல தான் வந்து நம்மளுடைய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வீக்லி வாட்டர் சேஞ்சு, ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணுறது, சம் ஃபில்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் செக்ஷன் க்ளீன் பண்ணுறது, வாட்டர் வந்து 25% பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், வீக்லி சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே வந்து சம்மர் கூலிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில ஏரியாஸில் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஹைலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து இஷ்யூஸ் வருமே தவிர்த்து, ஸோ நம்மளுடைய ஊருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டெம்பரேச்சர் இஷ்யூஸுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையுமே நீங்கள் பட வேணாம். ஸோ அதனால் எப்பயும் போல நீங்கள் ஃபிஷ் வளர்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் இஷ்யூஸ் அதிகமாக ஆகுது பிடிக்குன்னு சொல்லிட்டு கவலை கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் எவாபரேஷன். ஸோ நீங்கள் ஒரு சம் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வந்து டாப் அப் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களோட அக்வாரியம் வாட்டர்லையும் கொஞ்சம் டாப் அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கேரிங் வந்து தயவு செஞ்சு நிறைய பேர் கொடுக்குறீங்க. ரொம்ப கேரிங் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபிஷ் வளர்க்க முடியாது. ஸ்ட்ரெஸ் தான் நம்ம ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அடிக்கடி. அதனால் வந்து ரொம்ப கேரிங் கொடுத்து ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்க்காதீங்க. ரெகுலரான ஒரு சில மெயின்டெனன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபுட்டு அதிகமாக கொடுத்தா கூட சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சம்மர் கிளைமேட்டில் வந்து எவ்வளோ ஃபுட்டு மீன் வந்து அதிகப்படியாக சாப்பிட்டா கூட வாட்டர் வந்து ரொம்ப கதகதப்பாக இருக்கனால வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் கூட ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து 4 டைம் 5 டைம்லாம் நீங்கள் வந்து ஃபீடிங் பண்ண வேணாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 டைம் ஃபீடிங்கிறது வந்து நார்மலாக போதுமானது. ஏன்னா வந்து மார்னிங் ஒரு 9 o'clock போகிறீங்கன்னா நைட் ஒரு 9 o'clock போட்டிங்கன்னா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 12 hours வந்து கேப் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணி வளர்த்தாலே பார்த்தீங்கன்னா சம்மரில் ஈஸியாக வந்து உங்கள் ஃபிஷ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.